முதல் கனவு முதல் கனவு மூச்சுள்ள வரையில் வரும் அல்லவா, கனவுகள் தீர்ந்து போனால் வாழ்வில்லை அல்லவா. கனவல்லவே கனவல்லவே கண்மணி நானும் நிஜமல்லவா, சத்தியத்தில் முளைத்த காதல் சாகாது அல்லவா. டே கதிரு என்ன விடுறா. டே மாப்பிள கொஞ்ச நேரம் அமைதியாரு. டே கதிரு விடுறா. டே சூர்யா உனக்கு வேற தனியா சொல்லணுமா. டே கதிரு இல்ல நீ தலைப்படாத. இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். டேய் சும்மா பைத்தியக்காரங்க மாதிரி சண்டை போட்டு இருக்காங்க. இப்ப மட்டும் பவித்ரா கீழே இறங்கி வந்தான் வை, அவ்வளவுதான். டே கதிரு விடுறா. டே மச்சான் நீ அது சொன்ன கேளு. இப்ப மட்டும் உங்க வீட்டுல உள்ளவங்க யாராவது வந்தாங்கன்னு வை, அவ்வளவுதான் பெரிய பிரச்சனை ஆயிரும். புரிஞ்சுக்கூட மாப்பிள நீ அது கொஞ்ச நேரம் அமைதியாரு. டேய் சின்னடா சும்மா என்ன அமைதியாருன்னு சொல்லிட்டு இருக்கா. நீயும் பாத்துட்டு தானே இருக்க. என் வீட்டுக்கே வந்து என்னையும் மிரட்டிட்டு இருக்கான். மிரட்டலடா வான் பண்றேன். ஷெது வான் பண்றியா. என்னடா யார் முன்னாடி நிக்கிறோங்கிறதே மறந்துட்டியா என்ன. டேய் டே சூர்யா கொஞ்ச நேரம் அமைதியாரா. மறந்துடாத நீ நிக்கிறது அரவிந்த் முன்னாடி. தெரியும்டா அவன் அரவிந்த்ங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். சூர்யா என்னடா. இங்க பார் சூர்யா உனக்கு அரவிந்த் பத்தி நல்லாவே தெரியும். தேவையில்லாம எதையோ பேசி அவனை கோவப்படுத்தி பார்க்காத. இங்க பாரு கதிரு நீ வேணா அவனை பார்த்து பயந்துட்டு இருக்கலாம். நான் சூர்யா அவனையும் பார்த்து பயப்பட மாட்டேன். டேய் என்னடா எதுக்கு ஓவரா துள்ளிட்டு இருக்கா. டே கதிரு என்ன விட்டா. டே அரவிந்த் நீ அது கொஞ்சம் நேரம் சும்மா இருடா. டேய் அவன் பேசுறதுக்கெல்லாம் இதுக்கு மேல என்னால சும்மா இருக்க முடியாது. நீ நகர்றா நான் பாத்துக்கிறேன். மச்சான் இப்ப நம்ம நிக்கிறது உன்னோட வீடு. இப்ப மட்டும் உன் வீட்டுல உள்ளவங்க யாராவது கீழே இங்க வந்தாங்கன்னு வை, அவ்வளவுதான் பெரிய பிரச்சனை ஆயிரும். கொஞ்ச நேரம் அமைதியாரு நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன். என்னடா என்ன பேச போற. மாப்பிள நான் தான் பேசிக்கிறேன்னு சொல்றேன்ல நீ அமைதியாரு. இங்க பார் சூர்யா இது அரவிந்தோட வீடு. உனக்கும் அவனுக்குமான பிரச்சனை இந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இதே வீட்டுல தான் பவித்ராவும் இருக்கா. மறந்துடாத உங்களுக்கு இடையில உள்ள பிரச்சனை பவித்ராவுக்கும் தெரியாது. டே கதிரு இப்போ நான் சொல்றேன் என் பவித்ரா கொண்டுனா நான் சும்மா இருக்க மாட்டேன். அவதான் அவ மட்டும் தான் எனக்கு எல்லாமே. அவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த வீட்டுல உள்ளவங்க மூலியமா இருந்துச்சுன்னா இந்த வீட்டுல உள்ளவங்களையும் நான் சும்மா விட மாட்டேன். என்னடா நான் சொன்னது புரிஞ்சதுல. டே சூர்யா அரவிந்த் அமைதியா இருக்காங்கிறதுக்காக என்ன வேணா நீ பேசலாங்கிறது இல்ல. நான் சொன்ன வார்த்தைக்காக மட்டும்தான் என் மச்சான் அமைதியா நின்றுட்டு இருக்கான். சோ வார்த்தையை கொஞ்சம் அடிக்கே பேசு. என்னடா என்ன அடிக்கி பேசணும். சூர்யா நீ பேசுறது எதுவுமே சரி கிடையாது. பவித்ரா அரவிந்தோட பொண்டாட்டி மறந்துடாத. பொண்டாட்டி. சூர்யா நான் எதையும் மறக்கல. பவி அரவிந்துக்கு எந்த வகையில பொண்டாட்டியா இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். சோ யாரும் எனக்கு பாடம் எடுக்க வேண்டாம். சூர்யா என்னடா கதிரு இவனுக்கு எப்படி உண்மையெல்லாம் தெரிஞ்சுன்னு யோசிச்சுட்டு இருக்கியா. டேய் இங்க பாரு சூர்யா தேவையில்லாம டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத. பவித்ரா எப்படி இந்த வீட்டுக்குள்ள வந்தாங்கிறது முக்கியம் இல்ல. இப்போ பவித்ரா அரவிந்தோட பொண்டாட்டி. இதுதான் இது மட்டும் தான் முக்கியம். சோ இதுக்கப்புறமா எல்லாத்தையும் புரிஞ்சு நடந்துக்கோ. டேய் புரிஞ்சு நடந்துக்க வேண்டியது நான் இல்ல அவன் தான் தேவையில்லாம என் பவிய ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கான். டேய் இங்க பாரு நான் ஒரு அளவுக்கு தான் பொறுமையா இருப்பேன். சும்மா சும்மா என்ன சுரண்டி பாத்துட்டு இருந்தேன் வை, அப்புறம் இந்த அரவிந்தோட இன்னொரு முகத்தை பார்க்க வேண்டியதா இருக்கும். என்னடா மிரட்டியா. நான் ஒன்னும் அப்ப இருந்த சூர்யா கிடையாது. இப்ப இருக்க சூர்யாவே வேற. அவனையும் பார்த்து பயப்பட மாட்டேன். சூர்யா இங்க பாரு சூர்யா என்னையும் சேர்த்து நீ கோபப்படுத்திட்டு இருக்கா. அரவிந்த பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். அரவிந்த் கிட்ட சாதாரணமா மோதுறவங்களே சும்மா விட மாட்டான். நீ உன் லிமிட்ட கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்க சூர்யா. ஒழுங்கா இதோட நிறுத்திக்கோ. அதுதான் உனக்கும் நல்லது அவனுக்கும் நல்லது. முடியாதுடா நான் இப்படிதான். இதுக்கு மேலயும் என் பவியை நல்லா விட்டு கொடுக்க முடியாது. அவ என்னோட பவி. எனக்கு நல்லா தெரியும்டா அவன் என் பவிய கஷ்டம் மட்டும் தான் படுத்துவான். டே சூர்யா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாடுறா. பவித்ரா லவ் பண்ணது அரவிந்த மட்டும்தான். தெரியும்டா அவ அரவிந்த தான் லவ் பண்ணாங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப வரைக்கும் அவன் மனசுல அரவிந்த தான் இருக்காங்கிறது எனக்கு தெரியும். டே சூர்யா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே நீ இப்பெல்லாம் பண்றது ரொம்ப தப்புடா. ஆமாண்டா தப்புதான். ஆனா அவன் பண்ற தப்பு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்லடா. சோ என் பவித்ராவுக்காக தப்பு மட்டும் இல்ல கொலையே பண்றதுனாலும் நான் தயங்க மாட்டேன். டேய் இங்க பார் சூர்யா இப்போ வரைக்கும் நான் உங்ககிட்ட அமைதியா தான் பேசிட்டு இருக்கேன். அதுக்காக எப்போது நான் அமைதியாவே இருப்பேன் கிடையாது. அவ பொண்டாட்டி. அவ மேல எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. சோ இதுக்கு மேலேயும் பொண்டாட்டி கிட்ட நெருங்கணும்னு நினைக்கிறேன் எவனா இருந்தாலும் சரி. வார்னிங்லாம் இல்ல ஸ்ட்ரெயிட்டா முடிச்சு விட்டுட்டு போயிட்டே இருப்பேன். இதுக்கு மேல எல்லாத்தையும் புரிஞ்சு நடந்துக்கிறது உன்னோட கையில தான் இருக்கு. அப்புறம் நான் ஒன்னும் ஒன்ன மாதிரி கிடையாது. சும்மா ஆக மிரட்டிட்டு இருக்கிறதுக்கு நான் ஒரு விஷயத்த சொன்னேன்னா அதுதான் அங்க நடக்கும். அரவிந்த் மாமா. ஐஸ்வர்யா என்னடா என்னாச்சு எது கல்குற. மாமா பவித்ராக்காவை காணோம். வாட் பவித்ராவை காணுமா. ஆமா பவித்ராக்காவை காணோம். ஐஸ்வர்யா நல்ல தேனியா. தேடி பார்த்துட்டேன் மாமா அக்காவை காணோம். என்னடமா எப்படி காண போயிருப்பா. இங்கதான் எங்க இருப்பா. கொள்கா எல்லா இடத்துல தேனியா. எல்லா இடத்துலயுமே தேடி பார்த்துட்டேன் அவளை காணோம். ஐஸ்வர்யா ஹரிஷோர் எல்லா இடத்துலயும் தேடி பாத்தியா. ஆமா எல்லா இடத்துலயுமே தேடி பார்த்துட்டேன் ஆனா அவளை காணோம். ஐஷுமா நீ பயப்படாத. அவ இங்கதான் எங்கேயாவது பக்கத்துல போயிருப்பா. நான் கூட்டிட்டு வரேன். மாமா எனக்கு என்னமோ பயமா இருக்கு. பவித்ராவுக்கு ஏதாச்சும். ஐஸ்வர்யா அரவிந்த் மாமா பவியக்காக்கு ஒன்னா இருக்காதுல. அவளுக்கு ஒன்னா இருக்காது. நான் தான் இருக்கல நான் பாத்துக்கிறேன். எனக்கு என் அக்காவை பாக்கணும் மாமா. இன்னும் 10 நிமிஷத்துல பவி வீட்டுல இருப்பா. ஆமா நான் தான் சொல்றேன் இல்லம்மா கண்டிப்பா பவித்ரா வீட்டுல இருப்பா. அப்புறம் ஐஸ்வர்யா இந்த விஷயத்த வீட்டுல உள்ளவங்க யாருக்கிட்டையும் சொல்லாத. சரி மாமா. ஆனா நான் வினோ கிட்ட மட்டும்.
சொல்லிட்டியா? ஆமா மாமா. சரி பரவாயில்ல, வேற யாருக்கிட்டையும் சொல்லாத. சரி மாமா. ஐஸ்வர்யா, உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? என்ன சூரிய சார் கேக்குறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. இல்ல, அது வந்து நான் எப்படி கேக்குறேன்னா, என் ஒய்ஃபை எப்படி தேடி கண்டுபிடிக்கணும்னு எனக்கு தெரியும். இதுல வேற யாரும் தலை போட வேண்டாம். அரவிந்த், அதான் சொல்றல. ஐஷுமா, நீ உள்ள போ. சரி மாமா. கதிரு, வாடா. சிங்கடா. டேய், இவ்வளவு நேரம் என்ன கோமால இருந்தியா? இப்பதானே ஐஸ்வர்யா சொல்லிட்டு போனா. ஐஸ்வர்யா சொல்லிட்டு போனதெல்லாம் சரிதான். ஆனா பவித்ரா எங்கன்னு போய் தடுவ? கதிரு, நானே ஆல்ரெடி பல டென்ஷன்ல இருக்கேன். நீ வேற தேவையில்லாம ஏதாவது பேசி என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத. வா போலாம். அரவிந்த், டே சூர்யா, உனக்கு என்னடா? இது எனக்கு என்னவா? இந்த வார்த்தைய நீ அவனை பார்த்து தான் கேட்கணும். டேய், இங்க ஆல்ரெடி பல பிரச்சனை போயிட்டு இருக்கு. நீ வேற தேவையில்லாம பண்ணிட்டு இருக்காத. ஷார்டா, ஷார் தேவையில்லாம பண்ணிட்டு இருக்குது. இப்ப இங்க நடந்துட்டு இருக்க எல்லா பிரச்சனையும் காரணமே அவன் தான். பாவண்டாவ இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு பல வேதனைகள் பட்டு இருக்கா. முடிச்சு விட்டுட்டு போயிட்டே இருப்பேன். டேய், தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. பொண்டாட்டி எப்படி தேடி கண்டுபிடிக்கணும்னு எனக்கு தெரியும். உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு நீ கிளம்பு. டேய், ஓவரா சொல்லாத என்ன? இங்க தப்பு பண்ணிருக்கதே நீ தான். சூர்யா, என்னடா ஆளாளுக்கு என்கிட்டே பாஞ்சிட்டு வந்துட்டு இருக்கீங்க? ஷேண்டா கதிரு, அவன் பண்ண தப்பு உனக்கு தெரியல? டே சூர்யா, நான் முன்னமே சொன்னதுதான். பவித்ரா அரவிந்தோட ஒய்ஃப். அவங்க 2 பேருக்குள்ள இன்னைக்கு சண்டை இருக்கும், நாளைக்கு சேர்ந்துப்பாங்க. அதுக்குள்ள 3வது ஆள் நம்ம போக கூடாது. டேய், யார 3வது ஆளுங்கிற? பவித்ரா என்னோடது. எப்போதும் அவ எனக்கு கனவு மட்டும்தான். இதுக்கிடையில அவன் தான் 3வது ஆளு. டேய் டே மச்சான், டே கதிரு, ஒழுங்கா அவனை கிளம்ப சொல்லிடு. ஒரு அளவுதான் நான் பொறுமையா இருப்பேன். சரிடா, நீ முதல்ல கோபப்படாத. சிவங்கிட்ட கோபப்பட்டு கத்துறதுலாம் வேஸ்ட். நீ போய் முதல்ல பவித்ரா தேடு, நான் இவனை பாத்துக்கிறேன். சிவன் ஒரு ஆள் நீ மட்டும் பேசிட்டு இருக்க போறியா? வாடா. சரிடா, கிளம்பு வா. ஷட். அரவிந்த், பவித்ராக்கு மட்டும் ஏதோ ஆச்சு, அப்புறம் இந்த சூர்யாவை நீ மனுஷனாவே பார்க்க மாட்ட. கடைசியா அமிர்தாவை பார்த்து இந்த விஷயத்த மட்டும் சொல்லிட்டு கிளம்பிடலாம். இதுக்கு மேலேயும் போராடுறதுக்கு என் உடம்புல தெம்பில்ல. போதும், இதை இதோட முடிச்சுக்கலாம். அமிர்தா, அமிர்தா, அமிர்தா. இந்த வரேன். பவி. அமிர்தா, நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் பவி. நீ எப்படி இருக்கா? நல்லா இருக்கேன்டி. என்னடியாச்சு, குரல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. எதுவும் பிரச்சனையா? சாச்சா, அதெல்லாம் இல்ல. நான் நல்லாதான் இருக்கேன். நீ நல்லா இருக்கல? அப்புறம் தம்பி தம்பி எப்படி இருக்கான்? அவன் நல்லா இருக்கான். என்னாச்சு பவி? ஒன்னும் இல்ல அமிர்தா, உன்னை பார்க்கணும்னு தோணுச்சா, அதான் உன்னை பார்த்துட்டு போலான்னு. மத்தபடி வேற எதுவும் இல்ல. ஷில, உன் குரலே ஒரு மாதிரியா இருக்கு. என்னாச்சுன்னு சொல்லு பவி. எதுவும் பிரச்சனையா என்ன? ஷில, அரவிந்தனா எதுவும்? சாச்சா, அதெல்லாம் இல்ல அமிர்தா, நான் நல்லாதான் இருக்கேன். அப்புறம் அரவிந்த் என்ன சொல்ல போறாரு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ எதுவும் நினைக்காத. நான் உன்னை பார்க்கணும்னு தோணுச்சா, அதனால்தான் சும்மாதான் வந்தேன். ஏன் நான் வரக்கூடாது அமிர்தா? ஷெலூசு, என்னடி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? உனக்கு இங்க வரதுக்கு முழு உரிமை இருக்கு. அப்புறம் உனக்கே நல்லா தெரியும் பவி, எனக்கு இப்ப யாருமே கிடையாது. சொல்ல போனா இப்ப நான் யாரும் இல்லாத அனாதை. அமிர்தா, என்ன பேசிட்டு இருக்கா? இதெல்லாம் என்னடி பேச்சு? அனாதை அது இதுன்னு. நான் இல்ல உனக்கு. என்ன விடுடி. அரவிந்த், அகில், பிரசாந்த் எல்லாரும் உனக்காக இருக்காங்க. அந்த குடும்பத்துல இருந்து உனக்காக நிறைய பேர் இருக்காங்க அமிர்தா. நீ ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்க? பவித்ரா, நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். இருக்காங்கதான், எல்லாரும் இருக்காங்கதான். ஆனா எனக்கும் என் பையனுக்குன்னு யாரு இருக்கா? அமிர்தா. பவி, நீ வாயை தந்தெல்லாம் சொல்லணும்னு இல்ல. எனக்குன்னு நீ இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சொல்ல போனா நானே போயிட்டாலும் என் பையனை நீ பத்திரமா பாத்துப்ப. ஏய், என்னடி பேசுற? போயிட்டா அது இதுன்னு என்னடி இதெல்லாம் பேச்சு? சரிடி, அதெல்லாம் விடு. உனக்கு என்னாச்சு? எனக்கு என்னடி, நான் நல்லாதான் இருக்கேன். என்ன திடீர்னு எனக்கு என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்கா? பவித்ரா, மறந்துடாத, நீ நிக்கிறதா அமிர்தா முன்னாடி. நீ எந்த டைம்ல எப்படி இருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சோ என்னாச்சு சொல்லு. அது அமிர்தா, அது வந்து ஒண்ணுலடி, நான் கிளம்புறேன். சரி, நீ பாரு. நான் கேட்டதுக்கு இது பதில் இல்ல. என்ன ஆச்சுன்னு சொல்லு. ஷராதா ஏதாவது சொன்னாங்களா என்ன? அதெல்லாம் இல்லடி, நான் நல்லாதான் இருக்கேன். நீ எதுவும் நினைக்காத என்ன. நீ தம்பி பத்திரமா பாத்துக்கோ. அப்புறம் அரவிந்த் கூட. பவித்ரா, ஒண்ணும் இல்லடி, கிளம்புறேன். அப்ப நீ உண்மையை சொல்ல மாட்ட. என்ன உண்மை? அதான் நான் சொல்றேன் இல்லடி. ஒண்ணும் இல்ல, சும்மாதான் உன்னை பாக்கலாம் தான் வந்தேன். வேற எதுவும் இல்ல, நான் கிளம்புறேன். புரியுது. அப்ப நீ எதுவுமே சொல்ல மாட்ட. பரவாயில்ல பவி, நான் அரவிந்தனாகிட்டே போன் பண்ணி கேட்டுக்கிறேன். அமிர்தா, இப்போ அது சொல்றியா இல்ல நான் அரவிந்தனாகிட்டே போன் பண்ணி கேட்டுக்கவா? அமிர்தா. பவி, என்னடி என்னாச்சு? அமிர்தா. பவி, முதல்ல அழுகாத. பாருடி, நம்ம தெருவில் நின்னுட்டு இருக்கோம். யாராவது பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? நான் கிளம்புறேன் அமிர்தா. நீ முதல்ல வீட்டுக்குள்ள வா. இல்லடி, வேண்டாம், நான் கிளம்புறேன். சொன்னா கேளு, முதல்ல நீ வீட்டுக்குள்ள வா. வேண்டாம் அமிர்தா, பிளீஸ். நான் கடைசியா உன்ன ஒரு தடவை பார்க்கணும்னு நினைச்சேன், அதனாலதான் வந்தேன். நான் கிளம்புறேன். லூசு மாதிரி பேசிட்டு இருக்காத, உள்ள வா. வேணாண்டி.
பவித்ரா, இப்ப நீ உள்ள வர போறியா இல்ல நான் அரவிந்தனாவை கால் பண்ணட்டுமா? பவி சொல்லு, எதுக்காக அழுதுட்டு இருக்க? அங்க யாராவது உன்னை ஏதாவது சொன்னாங்களா என்ன? இல்லடி. அப்புறம் என்னதான் ஆச்சு? அரவிந்தனா எதுவும்? வேண்டாம் அமிர்தா, எதுவும் நீ என்கிட்ட கேட்காத. போதுண்டி, என்னால முடியல. நானும் எவ்வளவு தாண்டி தாங்குவேன். என்னாச்சு பவி? அரவிந்தனா கனிய பத்தி எதுவும்? பவித்ரா, உனக்கு நல்லாவே அரவிந்தனாவை பத்தி தெரியும்ல. அவர் இன்னும் கனிய மறக்கல. அதனால ஏதாவது உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு கூட எனக்கு தெரியல பவி. பிளீஸ் டி, கொஞ்சம் அரவிந்தனாவை புரிஞ்சுக்கோ. அமிர்தா, நான் அவரை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன்டி. என்னால முடியல. எவ்வளவு தாண்டி நானும் தாங்குவேன். எனக்கும் மனசுன்னு ஒண்ணு இருக்குல்ல. நிறைய விஷயத்த நான் தாங்கிட்டேன்டி. இதுக்கு மேலயும் எனக்கு தாங்கறதுக்கு என் மனசுல சக்தி இல்ல. அவர் எப்படி கனிய லவ் பண்றாரோ அப்படிதான் நான் அவரை லவ் பண்றேன். அவர் லவ் எவ்வளவு பெருசுன்னு அவர் நினைக்கிறாரோ அதே போல தாண்டி என்னோட லவ்வும். ஆனா அவரோட லவ்வுக்கு அவர் நிறைய மரியாதை கொடுக்கறாரு. ஆனா என்னோட லவ் கொச்சப்படுத்துறாருடி. ரொம்ப கஷ்டமா இருக்கு அமிர்தா. இதுக்கு மேலயும் தாங்குற அளவுக்கு சக்தி என் மனசுல இல்லடி. ஷி பவி, என்னடி அதுக்குள்ள உடைஞ்சிட்ட? இப்படி உடையற ஆளு நீ கிடையாதே. உனக்கு எல்லாமே தெரியும்ல. தெரியும் அமிர்தா, எனக்கு எல்லாமே தெரியும். ஆனா நான் மனுஷடி, இரும்பு கிடையாது. ஒண்ணுமே இல்லாத ஜடமானா எல்லா விஷயத்தையும் தாங்கறதுக்கு ஒரு அளவு தாண்டி என் மனசு தாங்கும். இங்க பார் பவித்ரா, நான் உங்ககிட்ட எதுவும் புதுசா சொல்லணும்னு இல்ல. அரவிந்தனாவை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். அவரோட குணம் எப்படிங்கறதும் உனக்கு நல்லாவே தெரியும். சொல்ல போனா அவரோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நீ அவரோட லைஃப்குள்ளே போயிருக்க. அப்படி இருக்கும்போது அவர் பேசுற வார்த்தைகளை நீ எதுக்காக காதுல வாங்குற? அவர் கோவப்பட்டு பேசினா பேசிட்டு போட்டுண்டி. அது எதுக்கு நீ பெருசா எடுத்துக்கிற? எப்படி அமிர்தா, அவர் கோவப்பட்டு நான் அடி அடிச்சா கூட நான் வாங்கிப்பேன்டி. ஆனா அவர் பேசுற வார்த்தைகளை என்னால சத்தியமா தாங்க முடியல அமிர்தா. நானும் எவ்வளவு விஷயத்த தாண்டி தாங்குவேன். எனக்கும் வலிக்கும்ல அமிர்தா. புரியுதுடி, ஆனா அவருக்கும் கொஞ்சம் டைம் வேணும்ல. அது மட்டும் இல்ல பவித்ரா, நீ தப்பு பண்ணலங்கிறத இன்னும் நீ அரவிந்தனா கிட்ட நிரூபிக்கல. சோ இந்த இடத்துல ஒண்ணுமே பண்ண முடியாது பவித்ரா. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா கனியை நீ கொலை பண்ணலங்கிறத நிரூபிச்சாகணும். தெரியும்டி, கண்டிப்பா நான் நிரூபிப்பேன். நான் அதை பண்ணலங்கிறத கண்டிப்பா நான் நிரூபிப்பேன். அமிர்தா, நீ என்ன நம்புறல அமிர்தா? சே லூசு, ஏன் இப்படிலாம் பேசுற? எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும் பவி. நீ எந்த அளவுக்கு நல்லவங்கிறது கனிக்கு வேணா தெரியாம இருக்கலாம். ஆனா அமிர்தாவுக்கு நல்லாவே தெரியும். அமிர்தா, ஷென, இப்ப என்ன முடிவு எடுத்திருக்க? ஷென ஒரு தடவை வந்து பாத்துட்டு அப்படியே ஏதாவது பண்ணிக்கலாம்னு நினைச்சிருக்க, அப்படித்தானே? நினைச்சடி நீ இப்படிதான் யோசிச்சிருப்பேன்னு. பவி, இது நீ கிடையவே கிடையாது. எதையா இருந்தாலும் போல்டா ஃபேஸ் பண்றதுதான் என்னோட பவி. எனக்கு நல்லா தெரியும்டி, எத்தனை விஷயங்களை நீ இழந்திருக்கங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா உண்மையெல்லாம் தெரிய வரும்போது கண்டிப்பா அரவிந்தனாவே இதை நினைச்சு ஃபீல் பண்ணுவாரு. எனக்கு தெரியல அமிர்தா, நான் எப்படி உண்மையெல்லாம் கண்டுபிடிக்க போறேன், எப்படி நிரூபிக்க போறேன்? அது வரைக்கும் அரவிந்த் கூட நான் எப்படி இருக்க போறேன் எதுவுமே எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு அமிர்தா, கண்டிப்பா இதுக்கு மேல அரவிந்தோட வார்த்தைகளை என்னால தாங்க முடியாது. ஷே பவி, என்னடி நீ எப்படி பேசலாமா? சொல்ல போனா நான் இவ்வளவு போல்டா இருக்கேனா அதுக்கு காரணம் கூட நீதான். ஒன்னு பார்த்துதான் நான் கூட இந்த அளவுக்கு போல்டா இருக்கேன். எப்படி இருக்க பொண்ணு நீ? எதுக்காக இப்படி உடஞ்சு போய் அழுதுட்டு இருக்க? நம்ம மேல தப்பு இல்லங்கும் போது யாரு நம்ம மேல தப்பு சொன்னாலும் அதை நினைச்சுலாம் நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. அது அரவிந்தனாவா இருந்தாலும் நீ அழுக கூடாது பவி. ஓ மேல தப்பே இல்லடி, அதை மட்டும் மனசுல வச்சுக்கோ. ஆனா நான் எப்படி அதை நிரூபிப்பேன்? பவி, ஒரு விஷயம் உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். இங்க எல்லார்கிட்டையும் தப்ப நிரூபிக்கிறது ரொம்பவே ஈஸி. ஆனா ஒரு உண்மையை நிரூபிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா நம்ம குற்றவாளி இல்லங்கிறத நிரூபிக்கணும்னா கண்டிப்பா கஷ்டப்பட்டுதான் ஆகணும். நான் உன் கூட இருக்கேன், கண்டிப்பா நிரூபிச்சிடலாம். தேங்க்ஸ் டி. லூசு, யாராவது ஃப்ரெண்டு கிட்ட தேங்க்ஸ் சொல்லுவாங்களா? சாரி அமிர்தா. சேய், ஆரம்பிச்சிட்டியா? இங்க பாரு பவித்ரா, என்னோட கதை முடிஞ்சு போனது. சொல்லப்போனா இப்ப நீ சாரி கேட்கறதுக்கான எந்த ஒரு அவசியமும் கிடையாது. இத நான் பல வருஷமா உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நீ என்கிட்ட சாரி கேட்டுட்டே இருக்க. இப்பவும் சொல்றேன், இதுல உன் தப்பு எதுவுமே கிடையாது. இல்ல அமிர்தா, உன்னோட வாழ்க்கை. பவித்ரா, ஹயான் வந்துட்டான். தெரியும் அமிர்தா. அட்டா, அழறீங்களா? ஹயான், பாவி அட்டா, உங்களுக்கு என்ன ஆச்சு? எனக்கு என்னடா? எனக்கு ஒன்னும் ஆகலையே. இல்ல இல்ல, நீங்க அழுறீங்க. இல்லடா, அத்தா அழலாம் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். நிஜமா? நிஜமா. அம்மா, சொல்லு ஹயான். பாவி அட்டா அழுடாங்களா? இல்லடா, பவியத்த அழுகலாம் இல்ல. அம்மா, போயிட்டு உள்ளவீங்க. அட்டா நான் வரும்போது அழுதுட்டு இருந்தாங்க. இல்ல ஹயான், அத்தா அழுகலாம் இல்ல, நீ வா. அட்டா, நிஜமாவே நீங்க அழுகலையா? இல்லடா, அத்தை நிஜமாவே அழுகல. ஹயான், இவ்வளவு நேரமா எங்க போயிருந்த? இங்கடாமா இருந்தேன், எங்கேயுமே போல. ஆனா இவ்வளவு நேரமா நீ வெளியிலே வரலையே. இதோ, நீங்க தானே இந்த ரூம்லயே எடுக்க சொன்னீங்க. அடா, அங்கே இருந்து விளையாண்டுட்டு இருந்தேன். ஓ சரி, ஆனா வெளியில போக கூடாது என்ன? அமிர்தா, ஏன்டி ஏன் வெளியில போக கூடாதுன்னு சொல்ற? இல்லடி, அது அடே அட்டா, வெளியில எல்லாம் பேட் ஆன்ட்டி நிறைய பேர் இருக்காங்க. பேட் ஆண்டியா? ஆமா அட்டா, அவங்கன்னா அம்மாவை திட்டிட்டே இருக்காங்க. அம்மா திட்டாங்களா? ஹயான் என்ன சொல்லிட்டு இருக்கா? ஹயான், வாய மூடு. அமிர்தா, நீ கொஞ்ச நேரம் வாய மூடு. ஹயான், என்னடா, என்னாச்சு? அட்டா, அது ஒண்ணும் இல்ல. நானு ஃப்ரெண்டு கூட தேர்ந்து விளையாண்டுட்டு இருந்தேனா, ம்
அப்போ அந்த பேட் ஆண்டிலாம் வந்து அம்மாவை ரொம்ப திட்டிட்டாங்க. என்ன திட்டாங்க? பவி நீ அமைதியா இரு. அமிர்தா நான் உன்னை அமைதியா இருக்க சொன்னேன். ஹயான் நீ சொல்லு, அம்மா என்ன திட்டினாங்க? அட அட அட்டா, சொல்ல யான், என்ன திட்டினாங்க? அம்மா அமிர்தா என்ன அவனை முறைச்சு மிரட்டிட்டு இருக்கியா? பவி அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ அவனை விடு. நான் நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருன்னு சொன்னேன். பவித்ரா நான் தான் சொல்றேன் இல்லடி. அமிர்தா ஹயான் நீ சொல்லு, அந்த பேட் ஆண்டிலாம் அம்மாவை என்ன திட்டினாங்க? அட்டா, அந்த பேட் ஆண்டிலாம் அம்மா அழுவற அளவுக்கு திட்டினாங்க. அம்மா அழுகுற அளவுக்கு திட்டினாங்களா? ஆமா, அவங்க திட்டினதும் அம்மா அழுதுட்டே ஓடி வந்துட்டாங்க. நீ என்ன சொல்ற? எனக்கு புரியல. பவி அவன் குழந்தடி, அவன் ஏதோ அலறிட்டு இருக்கான், அதை கண்டுக்காத. அமிர்தா ஏதோ நடக்குது, ஆனா நீ என்கிட்ட இருந்து மறைக்கணும்னு நினைக்கிற. அதெல்லாம் இல்லடி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ ஃப்ரீயா இரு. சரி நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிடுறதெல்லாம் இருக்கட்டும், இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? உன்னை யார் என்ன சொல்றா? ஐயோ லூசாடி நீ, அவன் குட்டி பையன், அவன் ஏதோ சொல்றான்ட்டு நீயும் வேற. அமிர்தா எனக்கு நல்லாவே தெரியும், ஐயான் என்னைக்குமே போய் சொல்ல மாட்டான். சரி அதெல்லாம் விடு, நீ சாப்பிட்டியா இல்லையா? ஏய் பேச்சு மாத்தாதடி, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. அப்பா ஆளை விடுடி சாமி, உங்ககிட்ட எல்லாம் என்னால பேச முடியாது. நீ தம்பியை வச்சுக்கோ, நான் உனக்கு தோசை ஊத்துறேன். இங்க பாருடி, எனக்கு தோசை எல்லாம் வேணாம், நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. ஓ வேண்டாமா? என்ன மேடம் உங்களால என் வீட்டுல எல்லாம் சாப்பிட முடியாதா என்ன? அமிர்தா லூஸ் மாதிரி பேசாத, அப்படிலாம் நான் என்னைக்கு சொல்லிருக்கேன்? அதான் இப்ப சொன்னியே. அமிர்தா சரிடி, அவனை வச்சுக்கோ, அப்ப தோசை ஊத்துறேன். சரி சென்னாயா நம்ம வெளியில போலாமா? போலாம் அட்டா. பவித்ரா ரொம்ப தூரம்லாம் வெளியில போகாத என்ன, நம்ம வீட்டு வாசல்ல இல்ல. ஏண்டி ஹயானது என்கிட்ட சொல்லிடுவான்னு பயப்படியா என்ன? அப்படிலாம் இல்லடி, நான் சொல்றதை மட்டும் கேளு. நீ இங்கே நம்ம வீட்டு வாசல்ல நில்லு. சரி சரி இங்கே நிக்கிறேன். ஹயான் அதே வேற எங்கேயுமே கூப்பிடக்கூடாது, இங்கவே நம்ம வீட்டு வாசல்லே தான் நிக்கணும், புரியுதா? ஆமா புரியுது. அம்மா உனக்கும் அத்தைக்கும் தோசை ஊத்துறேன். சரி. டே அரவிந்த், இன்னைக்கு எவ்வளவு நேரத்துக்கு தேடிக்கிட்டே இருக்கிறது? ரொம்ப நேரமால தேடிக்கிட்டு இருக்கோம்டா, இன்னும் கிடைக்கல. எனக்கு என்னமோ கதிரு. அரவிந்த் கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா, ஷிப்ப தேட ஆரம்பிச்ச, எங்க பார்த்தாலும் தெரியாச்சு, ஆனா அவ எங்கேயுமே இல்ல. எனக்கு என்னமோ பயமா இருக்காரு. இந்த பேசாம போலீஸ் ஸ்டேஷன்ல. டேய் டேய் மச்சான், இப்படி கோவப்படுறதுனால ஒண்ணுமே நடக்க போறது இல்ல. ஷிப் அவ எங்க போயிருக்கான்னு கூட நமக்கு தெரியல. அப்படியே உன் வாட்ச்ல மணி என்னன்னு பாரு, ஷிப்பவே மணி 3க்கு மேல ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா இருட்டிரும் மச்சான், கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. டேய் எனக்கு எல்லாம் தெரியும்டா, அவ கிடைச்சிருவா. டேய் மச்சான் இதைதான் நீ அப்போல இருந்து சொல்லிட்டு இருக்கா, ஆனா இன்னும் அவ கிடைக்கல, புரிஞ்சுக்கோடா. அவளுக்கு ஏதாவது ஆகிறதுக்கு முன்னாடி ஒழுங்கா நம்ம போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். கதிரு எனக்கு கடுப்பேத்தாத, நானே ஆல்ரெடி செம்ம டென்ஷன்ல இருக்கேன். டேய் மச்சான் எனக்கு எல்லாம் புரியுதுடா, ஆனா இவ்வளவு நேரமா தேடிட்டு இருக்கோம், ஆனா அவ கிடைக்கவே இல்ல. இன்னும் கொஞ்சம் நேரத்துல இருட்டிருமாப்ல, அதனாலதான் சொல்றேன். டே கதிரு எனக்கு தெரியும்டா, கண்டிப்பா இன்னைக்கு இருட்டுறதுக்குள்ள அவளை நான் கண்டுபிடிச்சிருவேன். டே மச்சான் சொல்றத கேள்றா. டேய் நான் தான் சொல்றேன்ல, இன்னைக்கு நைட் இருட்டுறதுக்குள்ளேயே நான் அவளை கண்டுபிடிச்சிருவேன். இல்ல மச்சான் அது கதிரு, உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா? இருக்கு மச்சான், கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். டே மச்சான் இதனடா, இது தெருவுக்குள்ள போற மாதிரி இருக்கு. ஆமாண்டா, இது என்ன ஊருடா? நான் கெஸ் பண்ணது கரெக்டனா? பவித்ரா இங்கதான் இருக்கா. ஷிங்கியா? ஆமாண்டா இங்கதான் இருக்கா. ஷிங்கி எங்கடா? இது என்ன ஒண்ணு எனக்கே தெரியல. ஷிங்கி எப்ப பவித்ரா வந்திருக்க முடியும்? கண்டிப்பா அவ இங்கதான் இருக்கா. ஷிப்பர் எவ்வளவு கான்பிடண்டா சொல்லிட்டு இருக்கா. வாடா வந்து பாரு. என்னமோ சொல்ற, ஆனா எனக்கு என்னமோ தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்குமோன்னு தோணுது. நான் தான் சொல்றேன்ல, நீ அமைதியா வா. சரிடா. டே மச்சான் எங்க தாண்டா கூட்டிட்டு போயிட்டு இருக்கா? இதை பார்க்க ஏதோ ஒரு கிராமம் மாதிரி இருக்கு. சிங்கப்பூரா பவித்ரா வருவா. கதிரு நான் அடிச்சு சொல்றேன், அவ இங்கதான் இருக்கா. நீ மாப்பிள அப்பொழுது நீ அதான் சொல்லிட்டு இருக்கா, ஆனா எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல. இவ்வளவு தூரம் பவித்ரா வரதுக்கு சான்ஸ் இல்ல. தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. பைக் அங்கே விட்டுட்டு தெருக்குள்ள நடந்து போலாம். ஏன்டா? என்னடா ஏன்னு சொன்னதா வருவியா? இல்ல மாப்பிள, நம்ம என்ன காரை எடுத்துட்டு வந்திருக்கோம், வண்டி தானே, அதெல்லாம் தெருவுக்குள்ள போகும்ல. சொல்றத கேள்றா, வண்டி எங்கே விட்டுலாம். சரிடா. என்ன ஐயான் குட்டி ரொம்பவே ஜாலியா இருக்க போல. சரி ஹயான், இன்னைக்கு நம்ம பாட்டி வீட்டுக்கு போலாமா? அட்டா எனக்கும் பாட்டி வீடுனா ரொம்ப பிடிக்கும். அப்படியா, உனக்கு பாட்டி வீடுனா ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரி அப்ப இன்னைக்கு போலாமா? போலாம். ஆனா அட்டா. ஹயான் என்னடா என்னாச்சு? அம்மா வர மாட்டாங்க. ஓ இதுக்குதான் சேட் ஆகுறியா? நீ கவலையே படாத, உன் அம்மாவை நான் கூட்டிட்டு வரேன். நடமாவா? நிஜமா உங்க அம்மா நான் கூப்பிட்டேன்னா கண்டிப்பா வருவா. அம்மா வர மாட்டாங்க. ஹயான் அதான் அத்தை சொல்றல, அத்தை ப்ராமிஸா உங்க அம்மாவை கண்டிப்பா கூட்டிட்டு வருவேன். அட்டா எனக்கு ரொம்ப ஆட்டியா இருக்கு. பாட்டி பார்க்கணும், மாமா பார்க்கணும், அப்புறம் அத்தை பார்க்கணும், தாத்தா பார்க்கணும். ஹயான் குட்டிக்கு இவ்வளவு ஆசை இருக்கா? சரி இன்னைக்கு கண்டிப்பா எல்லாரையும் பார்த்தலாம். என்ன? சரி. அத்தி அத்திக்கா அத்தை மடி மேலே ஆடி கிடந்தால் சுகமல்லோ. தத்தி தத்திக்கா தத்தை மொழி பேசும் தங்க கிளிகள்
நாமல்லோ நாங்கள் எல்லாம் ஒரு சின்னையான் கிளம்பலாமா? டேய் மச்சான் எப்படிடா அவளை கூப்பிடுறா? ஏன்டா நீயே கூப்பிடு. கதிரு அதானே சொல்றல, கூப்பிடு. சரிடா. பவித்ரா, பவி. அத்தை உங்களை யார கூப்பிடலாங்க? சென்னையவா? ஆமா. பவித்ரா. சொல்லுங்கண்ணா. ஆமாடி, என்னம்மா சொல்லாம கிளம்ப நீ பாட்டு கிளம்பி வந்துட்ட? காலையில இருந்து உனக்கு அண்ணன் ரொம்பவே பயந்து போயிட்டோமா? சென்னையை காணன்னு பயந்து போயிட்டீங்களா? ஆமா பவி, அரவிந்த் ரொம்ப பயந்துட்டான். அண்ணா காமெடி பண்ணாதீங்க. கதிரு சின்னடா, மணி ஆகுது, கிளம்பலாமா? கிளம்பலடா. பவித்ரா எதுல வந்தான்னு கேளு. டே மாப்பிள நீயே கேளு. கதிரு கேள்றா. ஆமாடி பவித்ரா. சொல்லுங்கண்ணா. நீ எதுலமா வந்த? ஸ்கூட்டில வந்தனா. சரி கதிரு, அவ அதுலயே வரட்டும், நம்ம பைக்ல போலாம். இல்லடா நான் ஸ்கூட்டி எடுத்துட்டு வரேன், நீ பவித்ரா கூட்டிக்கோ. ஐயோ அண்ணா, நானே ஸ்கூட்டில வந்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. வந்துக்கிறேனா? புரியல. இப்பவே மணி 5 ஆயிடுச்சு. சோ கிளம்பலாம். பவித்ரா சொல்லுங்கண்ணா. டைம் ரொம்ப ஆயிடுச்சுமா, இதுக்கப்புறம் இருட்டிடும். சோ கிளம்பலாம். கிளம்புங்கண்ணா, நான் வரேன். கதிரு டேய் அவதான் கிளம்புகிறா, நான் என்னடா பண்றது? சொல்றா. சின்னடா கொடுமை இது, இவனுக்கு இடையில மாட்டிக்கிட்டு நான் படத்தை படுறேன். டேய் சிவன் வேற இருடா. அம்மாடி பவித்ரா, ஆல்ரெடி மணி ஆயிடுச்சு. சோ வாங்க போலாம். நீங்க சொல்றதெல்லாம் புரியுதுண்ணா. ஆனா நான் அமிர்தாவையும் கூட கூட்டிட்டு வரலான்னு இருக்கேன். அதனாலதான் சொல்றேன், நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி அவளை கூட்டிட்டு வரேன். அமிர்தா வரலா? டே மாப்பிள இப்ப என்ன பண்றது? மாப்பிள நீ வண்டியில வா. அப்ப நீடா? நான் கார்ல வரேன். காரா? ஆமாடா, நான் அகில வர சொல்லி கார்ல வரேன், நீ முன்னாடி பைக்ல போ. சரி மாப்பிள. போய் ஷெனாயான், நம்ம உள்ள போலாமா? சரி வா, உள்ள போலாம். The number you're calling is current. ஷிட். இன்னும் ஒரு தடவை கூட ட்ரை பண்ணலாம். The number you're calling is currently switched off. Please try later. எங்கதான் போனாலும் தெரியல. இப்ப எங்கன்னு போய் அவளை தேடுறது? ஷோ கோவில், பார்க், பீச்னு எல்லா இடத்துலயும் தெரியாச்சு. ஆனா அவளை எங்கேயுமே காணும். ஷோ எங்கதான் போனாலும் தெரியல. போன வேற ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்கா. ஹலோ பவி. சூர்யா. பவி எங்க இருக்கா? நான் இங்கதான் சூர்யா, என் ஃப்ரெண்டு வீட்ல இருக்கேன். ஃப்ரெண்டு வீடா? ஆமா சூர்யா. அண்ட் சாரி சூர்யா, இன்னைக்கு நீங்க அந்த கிளைண்ட பார்க்க போகணும்னு சொன்னீங்கல்ல, ஆனா எங்க வீட்ல கொஞ்சம் ப்ராப்ளம். சோ அதனால. பவி அந்த கிளைண்ட்லாம் விடு, இப்ப நீ நல்லா இருக்கல? நல்லா இருக்கேன் சூர்யா. ஏன் என்னாச்சு? இப்ப நீ எங்க இருக்க? இப்போ நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் சூர்யா. சரி ஓகே, நீ வை, நான் வரேன். இல்ல சூர்யா, அது வந்து வை வரேன்னு சொன்னேன். சூர்யா. தேங்க் காட், நல்ல வேலை அவளுக்கு ஒன்னும் ஆகல. அரவிந்த் இது எல்லாத்துக்கும் நீ மட்டும் தான் காரணம். ஐஸ்வர்யா. இனியாக்கா. என்ன ஐஸ்வர்யா, என்னாச்சு? பவியக்கா எங்க? பவியக்கா இனியாக்கா. ஐஸ்வர்யா நீ நல்லா தேடி பாத்தியா? நான் வீடு ஃபுல்லாவே தேடிட்டேன்க்கா, ஆனா பவித்ராவை காணோம். சரி நீ பதட்டப்படாத, அக்காவுக்கு கால் பண்ணியா? போன் பண்ணேன்க்கா, சுவிட்ச் ஆஃப்னு வருது. எனக்கு என்னமோ பயமா இருக்குக்கா. ஐஸ்வர்யா அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அக்கா இங்கதான் எங்கேயாவது பக்கத்துல போயிருப்பாங்க. இல்லக்கா எனக்கு அப்படி தோணல. ஐஸ்வர்யா பயப்படாதடா, நான் தான் சொல்றேன்ல, அக்கா இங்க எங்கேயாவது கடைக்கு போயிருப்பாங்க. இல்ல இனியாக்கா, பவித்ரா கோச்சுக்கிட்டு எங்கேயோ போயிருக்கா. கோச்சுக்கிட்டா? நீ என்ன சொல்லிட்டு இருக்க? ஆமாக்கா, நான் பவித்ராவை பாக்கலான்னு மாமாவோட ரூமுக்கு போனேன். சரி, அப்ப மாமாவோட கையில ஒரு பொண்ணோட போட்டோவை பார்த்தேன். பொண்ணு போட்டோவா? ஆமாக்கா, அது வேற ஏதோ ஒரு பொண்ணோட போட்டோ. அந்த போட்டோவை தான் மாமா பாத்துட்டு இருந்தாரு. சரி ஐஸ்வர்யா, அது ஏதாவது ஃப்ரெண்டோட போட்டோவா இருக்கும். இல்லக்கா, அது ஃப்ரெண்ட் போட்டோ மாதிரி இல்ல. அரவிந்த் மாமா அந்த போட்டோவை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. ஃபீல் பண்ணாரா? நீ என்ன சொல்லிட்டு இருக்க? ஆமாக்கா, நிஜமாவே அவர் ஃபீல் தான் பண்ணிட்டு இருந்தாரு. சொல்ல போனா ரூமுக்குள்ள நான் வந்தது கூட அவருக்கு தெரியல. ஐஸ்வர்யா நீ நல்லா பாத்தியா, அது வேற பொண்ணோட போட்டோவா? ஆமாக்கா, நான் நல்லா பார்த்தேன். அது பவித்ரா போட்டோ இல்ல, அது வேற ஏதோ ஒரு பொண்ணோட போட்டோ. ஆனா ஐஸ்வர்யா, அரவிந்த் மாமா அப்படிலாம் கிடையாது, அவரு ரொம்பவே நல்லவரு. நானும் இப்ப வரைக்கும் அப்படிதான் நம்பிட்டு இருக்கேன். ஆனா எதுக்காக அவர் வேற பொண்ணோட போட்டோ வச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கணும்? மேபி அவருக்கு தங்கச்சியா கூட இருக்கலாம்ல. இல்லக்கா, அது தங்கச்சி மாதிரி இல்ல. இதுல ஏதோ ஒண்ணு இருக்குக்கா. அவிய பத்தி நினைச்சாலே எனக்கு பயமா இருக்குக்கா. ஒருவேளை அரவிந்த் மாமா பவிய ஏமாத்துறாரோன்னு தோணுதுக்கா. ஐஷோ அப்படிலாம் இருக்காது, நீ நீ இப்படிலாம் யோசிக்காத. இல்லக்கா, எனக்கு அப்படிதான் தோணுது. பவித்ரா ரொம்ப பாவக்கா. அவளோட லைஃப்ல நிறைய விஷயத்த இழந்துட்டா. அவ ஆசைப்பட்டு கிடைச்ச ஒரே விஷயம்னா அது மாமா மட்டும்தான்க்கா.
ஒருவேளை ஏதாவது வந்து மாமாவே அவங்களே பிரிச்சிருமோன்னு பயமா இருக்கு. ஐஸ்வர்யா, தேவையில்லாம கற்பனை பண்ணாத. அப்பெல்லாம் நடக்காது. கண்டிப்பா அந்த போட்டோல இருக்கிறது தங்கச்சி இல்ல ஃப்ரெண்ட் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. நீ எதையும் நினைச்சு பயப்படாத. இல்லக்கா, அந்த போட்டோல இருக்க பொண்ணு. 2 பேரும் எந்த போட்டோ பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அகில் மாமா,